யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. யோபுனுடைய நண்பனாகிய எலிப்பாஸ் யோபுவுக்கு பிரதியுத்தரம் சொல்லும்போது அவன் இப்படியாக ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறான். கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. அசுப்பிலே வந்த பயங்கரம், அதாவது அசுப்பிலே அப்படின்னா சடன் அப்படின்னா சடுதியாய் திடீரென்று வந்த பயங்கரங்கள் உம்மை என்ன செய்கிறது? கலங்க பண்ணுகிறது. கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. 3 சொல்லினா என்னன்னா 2 சொல்லினா அர்த்தம் வேறையாகி போயிடும். கன்னிகள் அப்படின்னா அர்த்தம் வேறு. நம்ம தமிழ் எழுதும்போது சரியாக எழுதலைன்னா அதனுடைய அர்த்தம் மாறி போயிடும். ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே. தமிழ் வார்த்தையை பார்த்தீங்களா? அசுப்பிலே. அசுப்பிலே அப்படின்னா என்னது? சடுதியாய், சடனா, நினையாத நேரத்தில் திடீரென்று அப்படின்னு வந்த பயங்கரங்கள் என்னை என்ன செய்கிறது? கலங்க பண்ணுகிறது. இந்த காலை நேரத்தில் யோபுவை சூழ்ந்து கொண்ட கண்ணிகள் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை உங்களோடு கூட ஆவியானுடைய துணையோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிரமங்கள் வரும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வலிகளும் வேதனைகளும் வரும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் என்றைக்கு மனிதனாய் குழந்தையாய் பிறக்கிறானோ அவன் பிறக்கும்போதே வலியை கொடுத்து தான் பிறக்கிறான், வலியோடு தான் பிறக்கிறான். அவன் பிறக்கும்போதே இன்னொருவருக்கு வலியை கொடுத்து பிறக்கிறான். பிறந்த உடனே சூழ்ந்திருக்கிற அந்த தாதிமார்கள் அந்த குழந்தையை அடித்தோ கிள்ளியோ அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க? அழ வைக்கிறாங்க. அப்போ வலியை கொடுத்தும் வருகிறான், வலியோடும் வருகிறான். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்போது இவங்களுக்கு வலி இருக்குமா, இவருக்கு வலி இருக்குமா, ஊழியம் செய்கிறவங்களுக்கு வலி இருக்குமா, விசுவாசிகளுக்கு வலி இருக்குமா அப்படின்னா மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் சோதனைகள் இருக்கும், எல்லாருக்கும் சிரமங்கள் இருக்கும், எல்லாருக்கும் வலிகள் இருக்கும், எல்லாருக்கும் வேதனைகள் இருக்கும். லேசாக அவங்கள கிள்ளி பாருங்கள், கிள்ளின்னா தெரியாத நுள்ளி பாருங்கள், வலிக்குமா? நான் என் சரீரத்தை கிள்ளினாலும் எனக்கு வலிக்கும், மற்றவர்கள் என் சரீரத்தை கிள்ளினாலும் வலிக்கும். வலி இருக்கிறதென்றால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அர்த்தம். அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வலி நல்லது, வேதனை நல்லது, அது நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது இல்லையா? செத்த போனத்தை நீங்கள் எத்தனை தடவை அதுக்கு மேலே போய் விழுந்து இது பண்ணாலும் அது என்ன செய்யாது? ஒன்றுமே அசையாது. ஆனால் யோபுவை போல ஒரே நேரத்தில் பல்வேறு திசைகளிலிருந்து கண்ணிகள் சூழ்ந்து விடுவது அபூர்வமான ஒரு காரியம். அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் தென்படாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்ணிகள் இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் வலிகளும் வேதனைகள் இருக்கும். ஆனால் யோபுனுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது ஒரே நேரத்தில் பல்வேறு திசைகளிலிருந்து கண்ணிகள் அவனை என்ன செய்தது? சூழ்ந்து கொண்டது. அது ஒரு அபூர்வம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு அபூர்வம்.
அதனால தான் எல்லா திசையிலும் இருந்து உங்களுக்கு என்ன வருது? சிரமங்கள் வருது. மத்தளத்துக்கு 2 பக்கத்தில் என்ன உண்டு? மத்தளன்னா தெரியுமா? மத்தவியில் தான் தெரியுமோ? மத்தளன்னா தெரியுமா? மத்தளத்துக்கு என்ன உண்டு? 2 பக்கத்துலையும் அடி உண்டு. இங்கேயும் அடிக்கணும், இங்கேயும் அடிக்கணும். அப்போ தான் அது இனிமையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ யோபுவின் வாழ்க்கை நமக்கு சோதனைகளில் விசுவாசத்தை நிறுத்தி கொள்ளும் பாடமாக இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே எலிப்பா சொல்லுகிறான், கண்ணிகள் உம்மை சூழ்ந்து கொண்டது. கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. சூழ்ந்து கொண்டதல்ல, சூழ்ந்து இருக்கிறது. அசுப்பிலே சடுதியாய் உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. யோபுவை சூழ்ந்து கொண்ட கண்ணிகள். அதில் முதலாவது கண்ணி அப்படின்னா ஆங்கில வார்த்தை அதற்கு ட்ராப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்றை அகப்படுத்துவதற்கு, ஒன்றை பிடிப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தினுடைய பெயர் தான் என்னது? கண்ணி. அது வலையாக இருக்கலாம், அது பொறியாக இருக்கலாம், அது மெஷ்ஷாக இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பி மெஷ்ஷாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த தூண்டிலாக இருக்கலாம், இல்லைன்னா எலி பொறியில் வைப்போம் இல்லையா, அதை மாதிரி இருக்கலாம். இன்றைக்கி நிறைய காரியங்கள் வந்துவிடுச்சு. நீங்கள் யூடியூபுகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது எலியை பிடிப்பதற்கெல்லாம் நிறைய ட்ராப் வைக்கிறாங்க. யானையை பிடிப்பதற்கு, விலங்குகளை பிடிப்பதற்கெல்லாம் காட்டுக்குள்ளால் குழி தோண்டி என்ன செஞ்சுருவாங்க? மேலே சின்ன குச்சிகளை அடுக்கி அதுக்கு மேலே என்ன செஞ்சுருவாங்க? காஞ்ச சருகுகளை என்ன செஞ்சுருவாங்க? போட்டு வச்சுருவாங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், காட்டு பகுதியை போலேயே இருக்கும். ஆனால் அதில் போய் கால் வைக்கும்போது அந்த விலங்கு அதில் என்ன செய்யப்படுகிறது? அகப்படுகிறது. அப்போது யோபுனுடைய வாழ்க்கையில் அவனை சூழ்ந்திருந்த கண்ணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கண்ணிகள் இருக்குது. எனக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும்னு தெரியல. நான் அந்த நேரத்தில் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1 யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசியுங்கள். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்குண்டானவைகளெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். முதல் கண்ணி, யோபுவை சூழ்ந்திருந்த முதல் கண்ணி சாத்தானின் சதி. சாத்தானின் சதி, சாத்தானின் சதி. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ராப், ஆவிக்குரிய கண்ணி. இது ஆவிக்குரிய கண்ணின்னா நீங்கள் அந்த ஆவிக்குரிய நினச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய பிசாசுகள், அந்த வான மண்டலத்தில் இருக்கக்கூடியவைகள் ட்ராப். அது இவன் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறான், பிசாசினுடைய சதியை நீங்கள் கவனிக்கணும். கர்த்தருக்கு பிரதியுத்தரம். யாருக்கு பிரதியுத்தரம்? அப்போ பிசாசுக்கு நமக்கு ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் அவர் சொல்கிறதா எஸ் போட்டுட்டு போகிறதுக்கு தான் நம்மளால் முடியுது. பிரதியுத்தரம் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, திராணி இல்லை, தகுதி இல்லை. ஆனால் பிசாசு கர்த்தருக்கே பிரதியுத்தரம் சொல்கிறான். அவன் சதி போடுறான், சதி திட்டம் தீட்டுகிறான். சாத்தானுடைய சதி என்ன சதி? அவன் விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான்? அவன் விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான்? அவன் விருதாவாகவா உம்மை நம்பி இருக்கிறான்? அவன் விருதாவாகவா சர்ச்சுக்கு வரான்? அவன் விருதாவாக ஊழியம் செய்கிறான்? அவன் விருதாவாகவா அப்படின்னு சொல்லி யோபுவை குறித்து ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவரிடத்தில் போய் சொல்றான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர். நீர் கையை நீட்டி அவனை தொடுவீரானால். சதி, சாத்தானின் சதி.
இன்னைக்கு அநேக குடும்பங்களை சூழ்ந்திருக்கிற ஒரு கண்ணி, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற ஒரு கண்ணி என்னன்னா சாத்தானின் சதி. நம்மை மதியால் வெல்ல முடியாது, சதியால் தான் என்ன செய்ய முடியும்? சதியால் தான் என்ன செய்ய முடியும்? வெல்ல முடியும். மதியால் வெல்ல முடியும் என்றால் நம்மிடத்தில் பிசாசு போட்டி போட முடியாது. ஏன்னா பிசாசை விட தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? அப்போ மதியால் வெல்ல முடியாதவனை என்னதான் வெல்ல முடியும்? சதியால் தான் வெல்ல முடியும். இன்றைக்கு தேசத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்ந்தார்கள், ஆட்சி செய்தார்கள், ராஜ்யபாரம் பண்ணினார்கள். அவர்களுடைய வீழ்ச்சி எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். எந்த ஒரு தலைவனும் மதியால் வீழ்ந்தவன் அல்ல, சதியால் வீழ்ந்தவன். சதியால் வீழ்ந்தவன். அப்போ ஆண்டவரிடத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஆண்டவரால் சாட்சி பெற்ற ஒருவனை குறித்து ஆண்டவருக்கே சதித்திட்டம் தீட்டி கொடுக்கிறான். நீ சும்மா வச்சு பாரோ, கையை எடுத்து பாரோ, வேலையை எடுத்து பாரோ. சாத்தானுடைய சதி. இந்த சதி தெரியாம நாம மதிக்கட்டு இருப்போமே, ஆனால் அந்த கண்ணிகளுக்குள் நாம் சிக்கி நம்முடைய வாழ்க்கை சீரழிவது நிச்சயம். அப்ப இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். சாத்தானுடைய சதி என்னும் கண்ணி அது எப்படி அப்படின்னா, சாத்தானுடைய வேலை எப்போதுமே தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை சந்தேகப்படுத்துவது, சந்தேகப்பட வைப்பது. என்னது சாத்தானுடைய பிரதானமான வேலை? என்னது பிரதானமான வேலை? என்னது? தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை சந்தேகப்பட வைப்பது, சந்தேகப்பட வைப்பது. அப்ப ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளையை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். யோபுவை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அது பிசாசினுடைய சதி. தேவ பிள்ளையை குற்றப்படுத்துவது பிசாசினுடைய சதி. அதை ஆண்டவரிடத்திலே தான் உண்டாக்கின மனுஷனை உண்டாக்கினவருடைய கைகளாலே அழிக்கும்படிக்கு உண்டாக்கினவரிடத்திலே போய் குற்றத்தை சொல்லுகிறான். இவன் இப்படி, இவன் இதனால தான் இப்படி, இதனால தான் இப்படி. அப்போ இதை கேள்விப்பட்டு ஆண்டவர் உடனே கையை எடுக்கும்போது நமக்கு ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் என்ன செய்யுது? விசுவாசம் என்னது? குறையுது. நமக்கு உடனே சந்தேகம் வருது. ஒருவேளை ஆண்டவர் தானோ, ஆண்டவர் கைவிட்டாரோ, ஆண்டவர் விலகிட்டாரோ, ஆண்டவர் வேலையை எடுத்துட்டாரோ, இவரை நம்பினதுக்கு, இவரை ஆராதிச்சதுக்கு, இவரு கூட இருந்ததுக்கு, இவரை பின்பற்றினதுக்கு இதுதான், இதுவும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி எண்ணுகிற அளவுக்கு சாத்தான் சதி திட்டங்களை தீட்டுவான். யோசேப்பை குழியில் தள்ளுவதற்கு அவனுடைய சகோதரர்கள் சதி ஆலோசனை பண்ணினார்கள். என்ன ஆலோசனை பண்ணினார்கள்? சதி ஆலோசனை. நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். அவன் வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு கண்ணியை வச்சிடலாம், அவன் வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கான திட்டத்தை தீட்டிவிடலாம். சதி, சாத்தானுடைய சதிகள். இன்னைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற கண்ணிகள் என்ன தெரியுமா? சாத்தானுடைய சதிகள். இது பிசாசுதான் சதி செய்கிறான். இது என் குடும்பத்தை பிரிப்பதற்கு பிசாசுதான் இதை சதி திட்டம் போடுகிறான். இது என்னை காயப்படுத்துவதற்கு பிசாசுதான் சதி திட்டம் போடுகிறான். என் சபையை கீழ்ப்படுப்பதற்கு பிசாசுதான் சதி திட்டம் போடுகிறான் என்பதை அறிய முடியாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய விசுவாச கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குமே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு தெளிவான பார்வை நமக்கு தருவாராக. நம்மை சூழ்ந்திருக்கிற சத்துருடைய சதிகளை ஆண்டவர் இன்னைக்கு உடைத்து மாற்றுவாராக. ஆமென். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை சுற்றி இருக்கிற சாத்தானுடைய சதிகள், அப்ப சாத்தானுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் சாத்தானுடைய சதிகளுக்கும் நாம் விடை சொல்லும்படிக்கு ஒரே வழியை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து காட்டுவது. ஆமென்.
எப்படி பிசாசினுடைய சதியை மேற்கொள்வது, எப்படி பிசாசினுடைய கண்ணிக்கு தப்புவது, எப்படி நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த பிசாசினுடைய இந்த சதிகள், இந்த வலைகளுக்கு நாமை காத்துக்கொள்வது. ஒரே வழி, நாம் அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் பதில் கொடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று, நாம் கொடுக்கும் விடை என்னவா இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்வில் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று காட்டுவது. யோபு அந்த சதியிலே விழுந்து விடாதபடிக்கு நிலை நின்றதற்கான காரணம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில் அவன் காண்பித்த விசுவாசம். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அதற்கு மேல் பிசாசு எந்த சதி திட்டத்தையும் அவனுக்கு எதிராய் தீட்ட முடியவில்லை. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் சாத்தானுடைய சதிகள் சூழ்ந்து அது கண்ணிகளைப் போல நம்மை நெருக்கி நம்மை அழிக்கும்படியான வலைகளாக அது இன்னைக்கு பின்னப்பட்டிருக்குமே. ஆனால் இன்றைக்கு அந்த சதிகளுக்கு தப்பும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ விசுவாச வாழ்ந்து காட்டிப்பார். நீ தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பார். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அவனுடைய சதி திட்டங்கள் ஆமென் ஆளுகை செய்ய முடியும். அதன் மேல அவனால செயல்படவே முடியாது. ஹல்லேலூயா. அவன் அதன் பிறகு நம்மை விட்டு ஓய்ந்து போவான், ஓடி போவான். நாம் எவ்வளவு சதி செய்தாலும், எவ்வளவு சதி திட்டங்களை ஆமென் ஆண்டவரிடத்திலேயே போய் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலும் இவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இனி ஆண்டவரை மிஞ்சி வேறு யாரிடத்திலேயும் போய் இவனை குற்றப்படுத்த முடியாது, இவனுக்கு எதிரான காரியங்களை செய்ய திட்டமிட முடியாது என்று சொல்லி அவன் உங்களை விட்டு விலகி போவான். இந்த காலை நேரம் நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம், நம்முடைய குடும்பங்களை சூழ்ந்திருக்கிற, நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற, நம்முடைய சபையை சூழ்ந்திருக்கிற சாத்தானுடைய சதிகளை கர்த்தர் முறியடித்து நமக்கு முன்பாக கோணல்களை எல்லாம் அவர் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாத்தானின் சதிகள் உங்களையோ உங்கள் குடும்பங்களையோ ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சதி பண்ணுறாங்க பாஸ்டர், சதி திட்டம் போடுறாங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக, என்னுடைய குடும்பத்துக்கு எதிராக, என்னுடைய பிஸ்னஸுக்கு எதிராக அவர்கள் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி எப்படி விழத்தள்ளலாம், எப்படி அழிக்கலாம், எப்படி அவமானப்படுத்தலாம், எப்படி கெட்ட பெயர் கொண்டு வரலாம், எப்படி இவர்களை நிர்மூலமாக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். அந்த சதி ஆலோசனையில் சிக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப சாத்தானினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரே வழி என்ன அப்படின்னா, நான் விசுவாசத்தில் வாழ்ந்து காட்டுவது. ஆமென். நான் விசுவாசத்தில் வாழ்ந்து காட்டுவது. அப்போ யோபுவை சூழ்ந்திருந்த முதலாவது கண்ணி என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ட்ராப், ஆவிக்குரிய கண்ணி. அது சாத்தானுடைய சதி. சாத்தானுடைய சதி அது ஏதேனிலே ஆரம்பித்தது, இன்று வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவன் நேரடியாய் ஒருவனையும் அட்டாக் பண்ணுவது கிடையாது, நேரடியாய் ஒருவனுக்கு விரோதமாக அவன் செயல்படுவது கிடையாது. அவன் சதி ஆலோசனை பண்ணுவான், சதி திட்டம் போடுவான். இரண்டாவது, யோபுவை சூழ்ந்திருந்த கன்னிகள். யோபுவை சூழ்ந்திருந்த கன்னிகள், ஃபினான்சியல் ட்ராப், பொருளாதார இழப்பு என்னும் கண்ணி. பொருளாதார இழப்பு என்னும் கண்ணி. ஒரே நாளில் யோபுவின் ஆடு, எருது, ஒட்டகம், வேலைக்காரர்கள் எல்லாரும் அழிந்து போனது, எல்லாம் அழிந்து போனது. இங்கே அவனுக்கு வருகிற ஒரு சோதனை, செல்வம் போனால் விசுவாசம் போய்விடுமோ என்கிற சோதனை. செல்வம் போனால் விசுவாசம் போயிருமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செல்வம் போயிடுச்சுன்னா விசுவாசம் போயிருமா? பணம் போயிடுச்சுன்னா விசுவாசம் போயிருமா? அது ஒரு கண்ணி. அந்த கண்ணியை அவன் பயன்படுத்துகிறான். இவனை தேவனிடத்தில் குற்றப்படுத்தி பார்த்தோம், அந்த சதி வேலைக்காகவில்லை. இப்ப அடுத்த கண்ணியை கையில் எடுக்கிறான். உங்களை அழிக்கணும்னு பிசாசு திட்டம் போட்டுட்டான்னா அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஏட்டம் பெஸ்டான ஆயுதங்கள் அவன் பயன்படுத்துவதற்கும் அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவன் எத்தனை ஆயுதங்களை உருவாக்கினாலும் அது உங்களுக்கு எதிராக, எனக்கு எதிராக வாய்க்கவே வாய்க்காது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவன் இருக்கிறதுல இதுக்கு மேல எந்த ஆயுதம் இல்லை, அந்த அளவுக்கு எல்லா ஆயுதங்களையும் பிரயோகித்து பார்ப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது இந்த ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுகிற வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப செல்வம் போனா விசுவாசம் போயிருமா? பணம் போனா விசுவாசம் போயிருமா? ஆசிகள் போனா விசுவாசம் போயிருமா? யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரே நாளில் போகிறது, ஒரே நேரத்தில் போகிறது. அது ஒரு ட்ராப், அது ஒரு கண்ணியாய் அவனை சூழ்ந்தது. அங்கும் இங்கும் அவன் மாறி போக முடியாது, யோசிக்க முடியாது. பொருளாதார இழப்பு அது ஒரு கண்ணி. ஒன்றொன்றா வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். வாழ்க்கையில் பொருளாதாரத்தை இழக்க ஆரம்பிக்கணும்னா சுதாரிச்சுக்கணும். ஒரு தடவை ஒரு 10,000 ரூபாய் நஷ்டம் அடையுது அப்படின்னா, ஏன் இந்த 10,000 ரூபாய் நஷ்டம் அடையுது அப்படின்னு நீங்கள் நிதானித்து பார்க்கணும். சரி 10,000 தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆனீங்கன்னா அந்த 10,000 50,000 மாறும், அந்த 50,000 1,00,000 மாறும். இப்படி அநேகருடைய பொருளாதார இழப்புகள் நடந்தது. ஒரே நாளில் கோடிகளை இழந்தவர்கள் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து மொத்தத்தில் கோடிகளை இழந்து இன்னைக்கு ஆமென் நடு தெருவில் வந்து நிற்கக்கூடிய வாழ்க்கை. ஏன் தெரியுமா? இது ஒரு கண்ணின்னு அவங்க தெரியாம போனது. இந்த பொருளாதார இழப்பு என்னை சூழ்ந்திருக்கிற ஒரு கண்ணி, இந்த பண நஷ்டம் என் வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிற ஒரு கண்ணி, இந்த பொருளாதார இழப்பு என் வாழ்க்கையில் ஏற்படுகிற நஷ்டங்கள், என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விகள் என்னை சூழ்ந்திருக்கிற ஒரு கண்ணி என்பதை அவர்கள் அறியாதபடினால அந்த கண்ணியில மேலும் மேலும் சிக்கொண்டு சின்ன பின்னமாகி போகிறார்கள். ஆரம்பத்திலேயே இது கண்ணின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இழப்புகளிலிருந்து நம்மை தவிர்த்து கொள்வதற்கு அது ஏதுவாயிருக்கு. நம்பி போடுறோம். நேற்றைக்கு ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுறான். நான் வெளியூர்லேருந்து பயணப்பட்டு வந்து கொண்டு இருக்கும்போது அந்த ஃபோன் வருது. ஃபோன் பண்ணும்போது சொல்கிறான், பாஸ்டர் இப்படி ஒரு நபர் என்னிடத்தில் சில லட்சங்களை இதில் போட்டா மாதந்தோறும் 1,00,000 வருமானம் வரும்னு சொல்கிறாங்க. இத்தனை லட்சங்களை நீங்கள் செலவு பண்ணி ஒரு கம்பெனியை நீங்கள் விலைக்கு வாங்கிடலாம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கிடலாம். யார் சொன்னா? எனக்கு சொன்னவர் சொன்னார். அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கம்பெனியை நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும், மாதம் 1,00,000 ரூபாய் உங்களுக்கு சீராக வருமானம் வந்து கொண்டு இருக்கும். நான் உடனே சொன்னேன், தம்பி இது உனக்கு உன் பொருளாதாரத்துக்கு சத்துரு விரிக்கிற ஒரு கண்ணி. முகமறியாத எவனோ ஒருவனுக்கு, முகமறியாத ஏதோ ஒரு முகவரிக்கு நான் 10 லட்சத்தை அனுப்பி கொடுத்து அவன் எனக்கு பேர்ல ஒரு கம்பெனி எழுதி தருவானா? நம்புற மாதிரி இருக்குதா? நான் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு 10 ரூபா தந்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு கம்பெனி பேரை நான் தாரேன், லெட்டர் பேடோட. மாதம் 1,00,000 ரூபா. நான் சொன்னேன் தருவான், 2 மாதம் தருவான். நீ 2 மாதம் 2 லட்சம் ரூபா வந்தோடனே உனக்கு தன்னாலே ஆசை வரும். என்ன ஆசை வரும்? கூட ஒரு 10 லட்சம் ரூபாய இன்வெஸ்ட் பண்ணுவோம். வாழ்க்கையில் பண நஷ்டம் வருது, பொருளாதார நஷ்டம் வருதுன்னா நீங்கள் சுதாரிச்சுக்கணும். அது கண்ணிகள், அது கண்ணி, ஃபினான்ஷியல் ட்ராப். அதில் ஒருத்தன் சிக்கிட்டான்னு வைங்களேன், அதுலேருந்து மீண்டு வருவது ரொம்ப கடினம். கடன் கொடுத்தவன் என் 2 குமாரரையும் அடிமைகளாகி கொள்ள வந்தான். இப்போ சாத்தான் யோபுவை சுற்றி அடுத்த கண்ணியை சூழ்ந்து பண்ணுகிறான். யோபுவை சுற்றி இருக்கிற அடுத்த கண்ணி என்னன்னா ஃபினான்ஷியல் ட்ராப். இவனை பொருளாதாரத்தில் சிக்க வச்சிடலாம், கடனில் சிக்க வச்சிடலாம், நஷ்டத்தில் சிக்க வச்சிடலாம். அப்போ இவன் ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவான், ஆண்டவரை மறுதளிப்பான். இப்போ யோபு சொல்லுகிறான் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், என் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திலே போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது கண்ணி, இது கண்ணி. இந்த நஷ்டம் என் வாழ்க்கையில சத்துரு விதைத்திருக்கிற கண்ணி, என்னை சூழ்ந்திருக்கிற கண்ணி. நான் இந்த கண்ணியில சிக்கிடக்கூடாது. இந்த கண்ணி என்னை சூழ்ந்திருக்கிறத பார்த்துட்டு நான் ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது.
நம்முடைய விசுவாசம் சொத்திலோ ஆஸ்தியிலோ ஆசீர்வாதத்தில் அல்ல, தேவனிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் இதை சுற்றி இருக்கிற எல்லா காண்கிறவைகளில் இருந்தால் இதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு எடுக்கப்பட்டு போகும். ஆனால் தேவனிடத்தில் இருந்தால் இவை எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் அழகா சொல்லுது, யோபு போனது போகட்டும்னு சொல்றார். ஏன்னா யோபுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இது என்னை சூழ்ந்திருக்கிற ஒரு கண்ணி, நான் இதில் சிக்கிடக்கூடாது, நான் இதுக்காக தேவனை விட்டுறக்கூடாது, நான் இதுக்காக தேவனுடைய சமூகத்தை விட்டுறக்கூடாது, நான் இதுக்காக தேவனுடைய இருக்கிற உறவை விட்டுறக்கூடாது, நான் இதுக்காக தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒன்று, அவன் சதியை கொண்டு வந்தான் கண்ணியா, ரெண்டாவது பொருளாதார இழப்பு என்னும் கண்ணி என்னை சூழ்ந்து பண்ணி என்னை விசுவாசத்தை விட்டு வழி விலக பண்ணுகிறான். இவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாத்தான் வந்தேன், நிர்வாணியாத்தான் போவேன். இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டாக நிர்வாணியாக அனுப்ப மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு வெள்ளச்சீலை எடுத்து போட்டு ப்ளவுஸு ஹூக்கு மாட்ட முடியுதோ மாட்ட முடியலையோ, இருந்தாலும் இழுத்து வச்சு சட்டைக்கு பட்டன் போட முடியுதோ போட முடியலையோ இழுத்து வச்சு என்ன செய்கிறாங்க, செருப்பை மாட்ட முடியுதா மாட்ட முடியலையா, கஷ்டப்பட்டு உங்கள் சைஸுக்கு நான் இந்த செருப்பு போட மாட்டேன் அப்படின்லாம் எழும்பி சொல்ல முடியாது. நான் மெடிக்கேர் செப்பல் தான் போடுவேன், நான் அக்கு பஞ்ச செப்பல் தான் போட முடியாது. நமக்கு கிடைச்சது ஒரு லூனார் செப்பல், அன்னைக்கு அதுதான் போடுவாங்க, வேற ஒன்றும் வச்சு விட மாட்டாங்க. நிர்வாணியாக தான் போகணும், ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக எல்லாரும் சுற்றி முற்றி இருக்கிறனால சரி போட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கோட்டு சூட்டெல்லாம் டையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அப்படியே நீட்டாக அனுப்பி வைப்பாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு அப்படின்னு சொல்லி பழகிட்டிங்கன்னா இந்த கண்ணியில் சிக்க மாட்டீங்க. இது கண்ணின்னு நீங்கள் தெரியணும். இந்த பொருளாதார இழப்பு என் வாழ்க்கையில் வந்திருக்கிற கண்ணி என்னை ஃபினான்ஷியலாக ட்ராப் பண்ணுது, என்னை சிக்க வைக்குது. நான் சுதாரிச்சிக்கணும், ஆரம்பத்திலே சுதாரிச்சு எழும்பி வந்துடணும். அது கண்ணின்னு தெரியாமல் நான் அதுக்குள்ள ஆழங்களில் போய் 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 பார்த்துக்கலாம், அடுத்ததில் எடுத்துக்கலாம். இது என்ன லாட்ரியா சுரண்டி வர்றதுக்கு? இது கண்ணி, அதில் சிக்கிடக்கூடாது. அப்போ ஒன்று சதி, சாத்தானின் சதி. ரெண்டாவது பொருளாதார இழப்பு என்னும் கண்ணி, ஃபினான்ஷியல் ட்ராப். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இந்த கண்ணியில் சிக்கி இருக்குது. நம்பிக்கொண்டு பணத்தை கொடுக்குறோம், நம்பிக்கொண்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்பிக்கொண்டு காரியங்களை செய்கிறோம், ஏமாத்தினான்னு தெரியுது. இப்படிப்பட்ட பல ஏமாற்றங்களை சந்தித்த அனுபவங்கள் நமக்கு இருக்குது. சந்தித்த மனிதர்கள் எல்லாம் நமக்கு இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி போகணும்னு நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் போய் அந்த கண்ணியில் சிக்கிறோம். பார்த்தீங்களா? நாளைக்கே ஒருத்தி நல்லா நீட்டாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உதட்டு சாயெல்லாம் பூசிட்டு அப்படியே மேக்கப் பண்ணிவிட்டு ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு ஒரு பேக்கை போட்டுட்டு அக்கா இப்படி ஆக்கும், அக்கா இப்படி பாருங்கக்கா, இப்படி கட்டிங்கனாக்கா 1 மாதத்தில் எவ்வளோக்கா, 2 மாதத்தில் எவ்வளோக்கா, 3ஆவது மாதத்தில் உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கார் வர்றக்கா, 4ஆவது மாதம் 5ஆவது 8ஆவது மாதம் 10ஆவது மாதத்தில் உங்களுக்கு 2 மாடி வீடு. இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தால் உலகத்தில் எல்லாருக்குமே என்ன இருக்கும்? எல்லாருக்குமே கார் இருக்கும், எல்லாருக்கும். இது ஏமாத்து வேலைன்னு தெரிஞ்சோம் போய் அப்படி இல்லை. அப்போ என்ன பிள்ளை குட்டியை கல்யாணத்துக்குன்னு ஒரு 5 லட்ச ரூபா போட்டு வச்சுருந்தேன், அதை எடுத்து வலித்து என்ன செய்கிறேன், உனக்கு தாரேன், நக்கிட்டு போவதான். அது ஒரு கண்ணி. யோபுவே, உன்னை கண்ணிகள் சூழ்ந்திருக்கிறது. அவன் நண்பன் சொல்லுகிறான், நண்பா உன்னை சூழ்ந்து கண்ணிகள் இருக்குது நண்பா, அதனாலதான் நீ கலங்குற, அதனாலதான் சடுதியாய் பயங்கரங்கள் வருது. அதனால விசுவாசத்திலிருந்து வெளியே வந்துடாத, விசுவாசத்தில் நில்லு. அது ஒரு கண்ணி, அது தெரிபடும் நாள் வரும். 3வது பாருங்க, யோபுவை சூழ்ந்திருந்த ஒரு கண்ணி அப்படின்னா, 3வது எமோஷனல் ட்ராப் அப்படின்னா பிள்ளைகளின் இழப்பு.
ஒரு நாள் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொரு வந்து, உம்முடைய குமாரரும் 18வது வசனம், உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரனுடைய வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளில் மடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். உணர்வு பூர்வமாய் நம்மளை பாதிப்பது, உணர்ச்சி பூர்வமாய் எமோஷ்னலாக ட்ராப் பண்ணுவோம். இப்போ ஒன்று சதித்திட்டம் போட்டு பார்த்தா யோபு தப்பிட்டான். 2வது பொருளாதார இழப்பு, அதுலேயும் சொல்லிட்டான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்தது உணர்வுகள் மேல் கை வைக்கிறான், எமோஷன்ஸை டச் பண்ணுறான். இவனை எமோஷ்னலாக அடிக்கலாம். எமோஷ்னல் பிளாக்மெயில். எல்லாம் என்ன சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், எமோஷ்னல் பிளாக்மெயில். ஆமாம், நீ சோறு தரலன்னா கரண்டில் கை வச்சிருவேன் அப்படின்னா எமோஷ்னல் பிளாக்மெயில். நீ எனக்கு அந்த பொண்ணை கட்டி தரலன்னா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். உடனே தொல்லைக்கு இங்கேருந்து பொங்கி வரும். எப்படி எனக்கு அப்போ கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் எப்படியா இருப்பான். சரி போ மக்களை, நீ விரும்பினபடியே என்ன செய், கட்டிட்டு வா. எமோஷ்னல் பிளாக்மெயில், எமோஷ்னல் ட்ராப். அது ஒரு கண்ணி. பிசாசு உபயோகப்படுத்துகிற கண்ணிகளை பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உபயோகப்படுத்துகிறான். இதில் வச்சு பார்க்குறான், அதில் தப்புறான், அடுத்த வச்சு பார்க்குறான், அதில் தப்புறான். இப்போ பிள்ளைகளை முன்னிறுத்துறான், பிள்ளைகளை கொண்டு வரான், உணர்வுகளை கொண்டு வரான், உணர்ச்சிகளை கொண்டு வரான், எமோஷனல் அட்டாக் பண்ண பார்க்குறான். ஒரு மனித வாழ்விலே பெற்றோர்களுக்கு முன்பாக தன் பெற்ற பிள்ளைகளை இழப்பதுதான் மிகப்பெரிய இழப்பு. இருந்தாலும் யோபு தேவனை சபிக்கவில்லை. இருந்தாலும் யோபு தேவனை விட்டு விலகவில்லை. மிகுந்த துயரத்திலும் தேவனை துதிப்பவராயிருந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மிகுந்த துயரமா, மிகுந்த துயரமா, தேவனை துதிப்பவராயிருங்கள். ஆமென். துயரம் வந்தா தூரத்தில் நிற்காத, துயரம் வந்தா துதிக்கிறவனாயிரு. இமோஷனல் அட்டாக் பண்ணுவான், மனசளவில் அட்டிப்பான் பாருங்க. அது ஒரு கண்ணின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதையும் உடச்செறிஞ்சு என்ன செஞ்சிடலாம், வெளியே வந்துடலாம். பேதுரு ஆண்டவரை குலைத்து கொண்டு வருகிறான், அழைத்து கொண்டு, ஆண்டவரே நீ ஒரு 3.5 வருஷமாக உங்க கூட பயணம் பண்ணுறேன், ஆரம்பத்துல எல்லாம் நீ நல்லா தான் இருந்தீர், இப்போ கொஞ்ச நாளாக செத்து போவேன்னு சொல்லுகிறீர், செத்து போவேன்னு சொல்லுகிறீர், நீ சாகக்கூடாது. என்ன சொல்கிறான், நீர் சாகக்கூடாது, நீர் செத்துட்டா நாங்கள் இல்லை எங்கே போ ஆண்டவரே. அதான் எமோஷ்னல் அட்டாக். நீர் செத்து போயிட்டா எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் யார் கொடுப்பா, நீங்கள் செத்து போயிட்டா காலையில் மத்தியானம் எங்களுக்கு லஞ்ச் யார் கொடுப்பா, நைட்டு டின்னர் யார் கொடுப்பா, மாதம் டேக்ஸ் கட்டுறதுக்கு பணம் யார் கொடுப்பா, ஆண்டவரே நீ சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி இமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, போல பாருக்குது நீ பாரு, பெருமை போல அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே. உடனே பேதுரு அப்படியா, பேதுரு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எமோஷனல் அட்டாக் பண்ணுவான். உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா, உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா, உங்களை விட்டா எனக்கு இருக்கா, யாரும் இல்லை, அவரை தவிர வேற யாருமே இல்லை. உணர்வு பூர்வமான அட்டாக், எமோஷனல் அட்ராப் பண்ணுறான். நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இதுபடி செஞ்சிட்டீங்க. பக்கத்தில் சொல்ல, உங்களை உணர்வு பூர்வமாக பாதித்து அவன் தன் கண்ணியில் சிக்க வைப்பான். விழுந்துராத, விழித்துக்கள். ஆமென். அவன் ஒரே தான் சொல்லிட்டான், என்னதான் நடந்தாலும் இவை எல்லாவற்றிலும் நான் பாவம் செய்வதில்லை, என் வாயை திறந்து தேவனை பற்றி குறை சொல்ல மாட்டேன். பிள்ளையை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவான், மகனை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவான், மகளை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவான்.
மூத்த பிள்ளைய கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவான், இளைய பிள்ளைய கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவான், மூணாவது கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவான், இப்படி ஒவ்வொன்றா கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவான். பார், இப்படி பண்ணினா இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். எனக்கு பின்னால போ சாத்தானே, எனக்கு பின்னால போ சாத்தானே. உணர்வு பூர்வமான கண்ணி, எமோஷ்னல் ட்ராப். இன்னைக்கு பாருங்க, நேற்றைக்கு ஒரு செய்தி, 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள், கணவன் மனைவி நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை, நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை. இடையில ஒருத்தன் கள்ளக்காதலன் உள்ள நுழையிறான். இடைச்சொருகல்கள் எல்லாம் ஆபத்து, பக்க வழியாக வர்றவன் எல்லாமே ஆபத்து. சபைக்கும் பாதுகாப்பு ஆபத்து, குடும்பத்துக்கும் ஆபத்து. இப்போ இவன் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறான். சரிண்ணே, உங்கள் பேரை சொல்ல முடியாதுல்ல, உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுமே, என் பேரையே சொல்கிறேன். சரிண்ணே, உன்னை நம்பி தானே நான் வந்தேன், உன்னை நம்பி தானே நான் இருந்தேன், உன்னை நம்பி தானே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். எமோஷ்னலாக பிளாக் பண்ண புருஷன் கண்ணுக்கு தெரியல, 3 பிள்ளைங்க கண்ணுக்கு தெரியல. அப்போ வா, 10:30 மணி ட்ரெயினுக்கு நம்ம போயிடுவோம். அப்போ போகிறதே போகிறோம். இவங்களை உயிரோடு விட்டுட்டு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். இவங்களை என்ன செஞ்சிடலாம், கொலை பண்ணிடலாம். யார? அந்த பிள்ளைகளையும் அந்த கணவனையும். அட பைத்தியக்காரி, கொலை பண்ணி நீ எங்கே போவ, எங்கே போவ? ஜெயிலில் உங்கள் 2 பேரும் ஒரே ரூமாக கொடுப்பாவ. 2 பேரும் ஒரே ரூமில் படுத்துடுங்க. நான் பிள்ளை ரொம்ப கட்டப்பட்டியா இல்லை? சரி. அவனை வெள்ளூரில் போடுவாவ, ஒன்றை பாளையங்கொட்டையில் போடுவாவ, கூட ஒரு கொலை பாளையங்கொட்டை பழம் வந்துடுவா. ட்ராப்பு, கண்ணி. என்னை சிக்க வைக்கிறதுக்கு என்னுடைய எமோஷனை அவன் வந்து பயன்படுத்துகிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் பலவீனத்தை யாரும் தங்களுக்கு பலமாக எண்ணக்கூடாது. புரியுதா? எனக்கு ஏன் பலவீனம் சார்? ஒருத்தர் அன்பு காட்டினா நான் விழுந்துருவேன், அது என்னுடைய பலவீனம். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு, சார் சார் ஊருக்கு போகிறதுக்கு 10 ரூபா இருந்தால் ஊருக்கு போயிடுவோம் சார். எப்படி? 10 ரூபா இருந்தால் ஊருக்கு போயிடும் சார், ஒரு 10 ரூபா கொடுங்க சார். 10 ரூபா தானே அப்படின்னு சொல்லி வந்து அழும்போது நம்ம அறியாமல் என்ன செய்வோம், எவ்வளோ உங்கள் ஊருக்கு டிக்கெட்டு? இல்லை சார் 200 ரூபா வரேன் சார், நீங்கள் 10 ரூபா கொடுங்க சார், மீதி 190 ரூபா நான் என்ன செஞ்சுக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நம்ம உடனே பெருந்தன்மையாக, ஏன்னா இங்கே அடிச்சிட்டான், எமோஷ்னலாக என்ன செஞ்சுட்டான், அடிச்சிட்டான். நம்மளாக இருந்தால் நம்ம யார்கிட்டையாவது இப்படி பஸ்ஸு காசு இல்லாமல் பர்ஸை பறி கொடுத்துட்டு நிற்கும்போது என்ன நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், 200 ரூபா எடுத்து கொடுத்துட்டு கூட 100 ரூபா போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போங்க. என்னன்னா, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே போயிட்டு கட்டண கழிப்பிடத்துக்கு போயிட்டு இந்த பக்கம் வந்து நிற்கும்போது அவன் இன்னொருத்திட்ட போய் நிற்கிறான், சார் 10 ரூபாய்க்கு பஸ்ஸுக்கு காசு இல்லை சார், 10 ரூபா கொடுங்க சார். இப்போ என்ன பண்ணிட்டான், என்னைய எமோஷ்னலாக ட்ராப் பண்ணிட்டான். இப்போ நான் போய் அவனுடைய சட்டையை பிடிக்க முடியுமா? சட்டையை பிடிச்சா அவன் தட்டி போட்டுட்டு நீ யாரில்ல அப்படின்னு கேட்பான். இன்றைக்கி நிறைய மனிதர்கள், நிறைய குடும்பங்கள், நிறைய பிள்ளைகள், நிறைய சகோதர சகோதரியுடைய வாழ்வு சீரழிந்து சிக்கியிருப்பது. they have been emotionally trapped. அவர்கள் உணர்வு பூர்வமாய் கண்ணியில் சிக்கியிருக்கிறாங்க. உங்கள் பலவீனத்தை யாரும் பலனா எண்ணக்கூடாது. இந்த அக்காவா, இந்த அக்காட்ட இப்படி சொல்லிட்டா காரியம் நடக்கும், இந்த அண்ணன்ட்ட இப்படி சொன்னால் காரியம் நடக்கும், எங்கள் வீட்டுக்கார்ட்ட இதை மட்டும் சொல்லிட்டேன்னா காரியம் நடக்கும், இப்படி போயிட்டேன்னா காரியம் நடக்கும். அது அவனுடைய பலவீனமாக இருக்கலாம். அவனுடைய பலவீனம் இன்னொருவருடைய பலவீனம் என்னுடைய பலனாய் மாறக்கூடாது. என் பலவீனத்தை உங்கள் பலனா நீங்கள் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்துறீங்கன்னா நான் கண்ணில சிக்கிட்டேன். எமோஷனல் ட்ராப். 4வது, யோபுவை சூழ்ந்திருந்த கண்ணி, ஃபிசிக்கல் ட்ராப், உடலை வருத்தும் கண்ணி.
பலவீனங்கள், வியாதிகளை கொண்டு வந்து அடுத்தது நம்மளை என்ன செய்கிறான்? சிக்க வைக்க பார்க்குறான். ஃபிசிக்கல் ட்ராப். யோபுவின் உடலெங்கும் பருக்கள், மோசமான பருக்கள். அவன் தூசியில் உட்கார்ந்துருக்கிறான், தரையில் உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்து ஓட்டை எடுத்து ஆமாம், களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு ஓட்டை எடுத்து உடலை, ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது? களிமண் குடியால் தன் உடலை கீறி கொண்டிருந்தான் யோபு. களிமண் குடியால் தன் உடலை கீறி கொண்டிருந்தான். அப்படின்னா பருவை உடைச்சி விட்றோம்ல, அப்படி ஒவ்வொன்றா உடைச்சி விட்றான். வலியை கொடுத்து அவன் விசுவாசத்தை துவண்டு போக பண்ண நினைத்தான் பிசாசு. வலியை கொடுத்து அடுத்த 4வது அவன் என்ன செய்கிறான்? சரீரத்துக்கு என்ன கொடுக்குறான்? வலியை கொடுக்குறான், பலவீனத்தை கொடுக்குறான். இதில் அவனை சிக்க வைக்க முடியல, அதில் சிக்க வைக்க முடியல, இதுலேயும் சிக்க வைக்க முடியல. சரி, இனி இவனையே என்ன செய்வோம்? அடிப்போம். இவன் சரீரத்துக்கு வியாதியை கொடுப்போம். இவன் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பகுதியை நாம் என்ன செய்வோம்? பலவீனப்படுத்துவோம். தலையில் பலவீனம், கண்ணில் பலவீனம், மூக்கில் பலவீனம், வாயில் பலவீனம், பல்லு பலவீனம். பல்லு வலி பாஸ்டர். மூக்கில் சதை வளருது பாஸ்டர். கண்ணில் நரம்பு பிரச்சனை. கழுத்து அங்கே இந்த பக்கம் திருப்ப முடியல பாஸ்டர். அடுத்தது கீழே மொத்தம். ஏன் கால் ஒரு மாதிரி நடக்கிறேன்? காலில் ஆணி பாஸ்டர், காலில் ஆணி. அப்போ வலியை கொடுத்து விசுவாசத்தை விட்டு துவண்டு போக செய்ய நினைக்கிறான் கண்ணி. அப்ப எனக்கு வரும் பலவீனங்கள் எல்லாம் அது இயற்கையாய் வருகிறது. அல்லாவிட்டால் நான் மழையில் நனைஞ்சிட்டேன், நான் என்னுடைய ஆகாரத்தினுடைய உட்கொள்ளுதல் காரணமாக வருகிறதுன்னு நம்ம எளிதாய் கடந்து போக முடியாது. அவன் என்னை தேவனுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்வதற்கு அவன் என்னை சூழ்ந்திருக்கிற ஒரு கண்ணி. உடல் பலவீனமானாலும் நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் நிலை நிற்குமே. ஆனால் இந்த உடல் பலவிதமான வலிகளையும் பலவிதமான வேதனைகளையும் சகித்து கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவியும் ஆத்துமாவும் தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் ஒன்றிணைந்து காணப்படுமே. ஆனால் இந்த சரீரத்திலே வந்திருக்கிற எந்த வலிகளும் வேதனைகளும் அவருடைய விசுவாசத்தை விட்டு என்னை வழி விலக செய்யவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. சிங்கக்கபில போடுறியா? போடு. அக்கினி சூளையில போடுறியா? போடு. அது என் சரீரத்தை தான் பாதிக்கும். ஆனா என் ஆத்துமாவும் என் ஆவியும் தேவனோடு இணைஞ்சிருக்கும், தேவனுடைய வார்த்தையோடு இணைஞ்சிருக்கும். என் ஆவியும் என் ஆத்துமாவும் தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் இணைந்திருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனை வலிகள், எத்தனை வேதனைகள், எத்தனை வியாதிகளை பிசாசே நீ என் சரீரத்தில் கொண்டு வந்து என்னை பாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஒன்று மட்டும் தெரிந்து கொள், என்னை தேவனை விட்டு பிரிக்க முடியவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. பிசிக்கல் அட்ராப் பண்றான். 18 வருஷமாய் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி, எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி. அவள் அதை கண்ணி என்று அறிந்தபடியினால் தேவாலயத்தை விட்டு விலகல, தேவாலயத்தை விட்டு விலகல. இன்னைக்கு நமக்கு ஒரு நாள் லேசா மூக்குலோடி லைட்டா ரன்னிங் நோஸ். என்ன நோஸ்? அதுக்கு பேர் என்னது? ரன்னிங் நோஸ். எங்க ஓடுதோ தெரியல, ரன்னிங் நோஸ். டேய் ஏன் வரல? அது ரன்னிங் நோஸ். 18 வருஷமா எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இது என்னை தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு பிரிப்பதற்காக பிசாசு வச்ச கண்ணி. அது தெரிஞ்சதுனால தான் அவ வீட்டில் உட்கார்ந்து இருக்கல. எங்க போனா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போனா, ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துக்கு போனா, ஒவ்வொரு
கூடுகையிலும் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தா ஒவ்வொரு நாளும் பல தேவ மனிதர்கள் வந்தார்கள், பிரசங்கித்தார்கள், போனார்கள், வந்தார்கள், பிரசங்கித்தார்கள், போனார்கள், வந்தார்கள், பிரசங்கித்தார்கள், போனார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தார் ஒருவர், ஹல்லேலூயா, அவளை அழைத்து சொன்னார், இன்று இந்த பலவீனத்தினின்று நீ விடுவிக்கப்பட்டாய். ஆமென். கண்ணி தெரித்தது, அவள் தப்பினாள். இந்த காலை நேரத்தில் உன் சரீரத்தில் சில கண்ணிகளை கொண்டு வந்து உன்னை வலியை கொடுத்து, வேதனையை கொடுத்து, உன்னை வருத்த நினைக்கிற அந்த பலவீனத்தின் கட்டுகளை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உடைத்தெறிந்து, ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்பதை மீண்டும் ஒரு விசை நிரூபிக்கும்படியாக இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய பலவீனங்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுனால தான், மழையில் நனைஞ்சனால தான், தூசினால தான். அது நான் புகைக்கிட்ட நின்னா, புகையில் நின்று வேலை செஞ்சேனா, புகையில் நின்று வேலை செஞ்ச, அடுப்பில் நின்று வேலை செஞ்சேனா, அடுப்பில் நிற்கிற கீழே நிற்க வேண்டியதானே கேட்டேன். எங்கே நின்று? அடுப்பில் ஒரே வேலை, அடுப்பில் ஒரே வேலை. அடுப்பில் என்ன வேலை உனக்கு? அடுப்பில் என்ன வேலை? நானும் அடுக்கலையில் நிற்கிறேன். நான் ஒரு நாள் அடுப்பில் எனக்கு ஒரு வேலையே இல்லை. பற்ற வைக்கிறதோடு முடிஞ்சு அடுத்தது ஆஃப் பண்ணி வைக்கணும். எப்போ பார்த்தாலும் அடுப்பில் வேலை இருக்குது, அடுப்பில் வேலை இருக்குது, அடுப்பில் வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? கண்ணி என் உடலை வருத்துகிற பலவீனம். காலையில் எலும்புறேன், கால் ஒரு மாதிரி தள்ளாடுது, ஒரு மாதிரி இருக்குது, கையை தூக்க முடியல, கையை மாற்றி மாற்றி மைக்கை பிடிக்க வேண்டி இருக்குது. உடனே இனி நான் பிரசங்கம் பண்ணுறதில்ல, இனி நான் எங்கேயுமே போகிறதில்ல அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் அடுத்தடுத்த ஊழியம் வருது. சார் இந்த டேட்டு ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? மைசூரில் ஒரு 3 நாள் மீட்டிங் வரீங்களா? ஓகே. அடுத்து இந்த டேட் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? இப்போது இந்த பலவீனத்தை நான் காரணம் காட்டிக்கிட்டு, பாஸ்டர் என்னால் வர முடியல, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து வண்டி ஓட்ட முடியல, அதனால் நான் வரல, வேறு யாரையும் பாருங்கள் அப்படின்னு சொன்னால், என் ஜோலியை முடிக்கிறதுக்கு அவன் வச்ச கண்ணியில் நான் என்ன செஞ்சிட்டேன்? சிக்கிட்டேன். வலியை கொடுத்து தேவனுடைய வழியை அடைக்க பார்க்குறான் பிசாசு. இவன் சொல்கிறான், என் ஆவியும் என் ஆத்துமாவும் தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் ஒன்றிணைந்திருக்கிறது. என் சரீரத்தை தாக்குகிற எந்த பலவீனங்களை என்னை மேற்கொள்ள முடியாது. அப்போ இங்கே தேவனுக்காய் செயல்படுறவங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் பலவீனம் வருது அப்படின்னா, அந்த பலவீனத்தை காரணம் காட்டி நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படாமல் இருக்காதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. கேஎஸ் வில்சன் ஐயான்னு ஒரு தேவ மனுஷன், நிறைய பாடல்கள், அநாதி ஸ்நேகத்தால் என்னை அந்த பாடல் எழுதினவர், பரமாலை பின் பந்தய பொருளுக்கா, இப்படி எல்லாம் பாடல் எழுதினவர். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் அவர் என்னை மாதிரி 3 மடங்கு இருப்பார், என்னை விட குள்ளமாக இருப்பார். அவரால் நின்று பிரசங்கம் பண்ணவே முடியாது. ஆனால் கடைசி மூச்சு வரைக்கும் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார். உட்காந்து அவர் ஷூவை அவரால் போட முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, உட்காந்து. அவர் அப்படி பண்ணணுன்னு அவசியமே இல்லை. எஸ்டாப்ளிஷ் ஆகியாச்சு, ஊழியம் வளர்ந்தாச்சு, ஊழியம் பெருகியாச்சு, அவருடைய மகா ஊழியத்துக்கு வந்தாச்சு, மருமக ஊழியத்துக்கு வந்தாச்சு, சபை பெருகிருச்சு, எல்லாம் போயிடுச்சு. இனி நம்ம சேரில் அப்படின்னு இல்லாமல் சேரில் உட்காந்து தன் பலவீனம் தன்னை மேற்கொள்ள அவர் இடம் கொடுக்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பலவீனம் உங்களை மேற்கொள்ள இடம் கொடுக்காதீங்க. அது ஒரு கண்ணி, அது ஒரு கண்ணி. ஒரு முகாமில் போயிட்டா ஒரு 7 மணி நேரம் பேசணும். எத்தனை மணி நேரம் பேசணும்? இங்கெல்லாம் 1 மணி நேரம் பேசிடலாம். ஒரு முகாம் அப்படின்னா 7 மணி நேரம் பேசணும். ஒரு நாள் ஒரே இடத்துல நிற்கணும், பேசணும், அப்படியே அனாயிண்டிங்கில் நடத்தணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், அப்படியே போயிட்டே இருக்கும். பலவீனம் மேற்கொள்ள விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்,
இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும் என்று சொல்லுவாயோ? தரித்திரம் வழிபோக்கனை போல. அப்போ யோபுவை சூழ்ந்திருந்த 4வது கண்ணி என்னன்னா, he was physically trapped. சரீர பிரகாரமாக அவன் கண்ணிக்குட்பட்டான். ஆனால் அதையும் தாண்டி அது கண்ணி என்று அறிந்து அதிலிருந்து விடுபட ஆண்டவர் உதவி செய்தார். 5வது ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்னும் ஒரு 2 காரியம் இருக்குது, ஆவேன் சொல்லிடுறேன். 5வது ஒரு காரியம், யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆமென். 5வது கண்ணி அப்படின்னா உறவுகளாகிய கண்ணி. எப்படி? நான் இப்படி எழுதியிருக்கிறேன், உறவுகளாகிய கண்ணி. ட்ராப் பை ரிலேஷன்ஸ். ரொம்ப நெருங்கிய உறவுகள், இரத்த உறவுகள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சொல்லிட்டாங்க பாஸ்டர், எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொல்லிட்டாங்க. நெருக்கமான உறவுகள் கூட நம்மை தேவனை விட்டு வழி விலக செய்யும், வழி விலக செய்யும். நெருக்கமான உறவுகள். ஏன் சர்ச்சுக்கு வரல? எங்க மாமா சொன்னாரு அதனால நான் வரல. ஏண்டா ஊழியத்தை விட்டு போயிட்ட? என் மனைவிக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு பாஸ்டருடைய பையன், நான் அந்த சபையில் பேசியிருக்கிறேன், 3 நாள் கன்வென்ஷனில் பேசி 2 வருஷம் தொடர்ந்து பேசியிருக்கிறேன். ஒரு ஏஜி சர்ச் பாஸ்டருடைய பையன் திடீர்னு ஒரு நாள் இன்னொரு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ண எழும்பி நிற்கும்போது கேமரா ஆப்ரேட் பண்ணிட்டு நிற்கிறான். நான் முடிஞ்சவொன்னே கேட்குறேன், ஏன்டா நீ கேமரா? ஆமாம், ஊழியெல்லாம் வேணாம் பாஸ்டர், இது ஒரு கேமரா, ஒரு ப்ரோக்ராம் போனால் 5000 ரூபா கிடைக்குது, இதை வச்சு குடும்பத்தை நடத்திடலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். ஏன் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் அவன் குடும்பத்தில் 2 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, மனைவிக்கு ஊழியத்தில் உடன்பாடு இல்லை, அதனால் நீ வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்து. இப்போ நான் கேட்டேன், உங்கள் அப்பா ஒன்று சொல்லு. எங்கள் அப்பாவும் என்னை கைவிட்டுட்டாரு. இப்போ நான் அவனை சொன்னேன், இதுதான் கடைசி, நான் உன்னை இனி எந்த மீட்டிங்லேயும் கேமராவை தூக்கிட்டு வந்து நிற்கிறத, ரொம்ப சின்ன பையன், நான் அவனை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், அண்ணன் அண்ணன்னு பேசுவான். சொன்னேன், ஊழிய செய், ஆண்டவர் நடத்துவார். இன்னொரு முறை பார்த்தேன், அவன் சொன்னான், நான் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்தாபனத்தோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன் பாஸ்டர், இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நெருக்கமான உறவுகளை கொண்டு கூட நம்மளை தேவனை விட்டு, விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்வான். இப்போ நண்பர்கள் சொல்லி, இப்போ மனைவி வந்து சொல்கிறா, என்ன சொல்கிறா? நீ தேவனை தூசித்து ஜீவனை விட்டு. என் பொண்டாட்டியே சொல்லிட்டார் பாஸ்டர், என் பொண்டாட்டியே சொல்லிட்டா, அதனால் நான் இனி போகிறேன், இனி இல்லை, விசுவாசத்தில் இருந்து இல்லை. உடனே அடுத்த கவுண்டர் பிரதியுத்தரம் கொடுக்குறான். முட்டாள்தனமாய் பேசுகிறாய். எப்படி பேசுகிறாய்? பைத்தியக்காரி போல் பேசுகிறாய். நன்மையை தேவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வோம், தீமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ? நான் வேற ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் இப்படி வாசித்தேன், சூப்பராக இருந்துச்சு. நன்மையை மட்டும் தேவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வோம், தீமை வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? பைத்தியக்காரி போல் பேசாதே, நீ என்னுடன் வயலுக்கு வந்தாயா? அப்படி பேசியிருப்பான் நினைக்கிறேன். என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, என் மனைவி சொல்லிட்டாங்க, என் பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, எங்கள் அத்தா சொல்லிட்டாரு, எங்கள் ஐத்தா சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்லாதது வரைக்கும் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். இது எல்லாம், இந்த கண்ணி எல்லாமே எதுக்கு அப்படின்னா, உங்களை தேவனை விட்டு, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விலக செய்வதற்கு. அப்ப யோபு சொல்லுகிறான், நெருக்கமான உறவுகள் என்னை விசுவாசத்திலிருந்து தள்ளிவிடக் கூடுமோ? முடியாது. அந்த பதிலினுடைய அர்த்தம் என்னன்னா, நீ போனா பெட்டி எடுத்துட்டு போ, நான் இப்படி தான்
இருப்பேன். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். மனித வார்த்தைகள் நம்மை சீர்குலைக்கும் போது தேவனுடைய வார்த்தைகள் நம்மை சீர்படுத்துகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நம்மை சுற்றிலும் இருந்து நமக்கு நெருக்கமான உறவுகளிலிருந்து நமக்கு நெருக்கமான மனிதர்களிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும் போது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையாயிருந்தாலும் சீர்குலைந்த என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒற்ற வாக்கு நம்மளை சீர்குலைச்சிடும். ஒரு வார்த்தை, மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை நம்முடைய சீர்குலைத்து விடும். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை என்னை சீர்படுத்துமே. ஆனால் நான் அந்த வார்த்தைக்குத்தான் நான் கீழ்ப்படிவேன், அந்த வார்த்தையின்படி தான் செய்வேன். நீ என் மனைவியா இருந்தா என்ன, நீ என் மாமனா இருந்தா என்ன, என் மனைவியா என் மாமனா, மானம் கெட்டவளே, அதானே முட்டாள்தனமா பேசுறியே. நன்மை ஏற்றுக்கொண்டோம், இப்பொழுது தீமையை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். சந்தோஷத்தோட என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். இந்த தீமை என்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல, இந்த தீமை இன்னொரு நன்மைக்கான ஆரம்பம். இந்த தீமை இன்னொரு நன்மைக்கான ஆரம்பம். தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற தோல்விகள், தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற தீமைகள், தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற மௌனமான காலங்கள், தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற வனாந்தரமான சூழ்நிலைகள், இது எல்லாம் என் வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. என்னை மேறொரு தளத்திலே கொண்டு போய் அழகு பார்ப்பதற்காக தேவன் எடுக்கிற ஒரு ஆரம்ப பணி. ஆமென். இந்த காலை நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பணி செய்ய ஆரம்பித்திருக்கிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடி ஆண்டவர் அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றினார். ஆமென். நீ என்ன குழியில தள்ளனால தான் இன்னைக்கு நான் கோபுரத்தில் இருக்கிறேன். நீ என்ன குற்றப்படுத்தினால தான் இன்னைக்கு நான் நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறேன். நீ எனக்கு வஸ்திரத்தை உரிந்து கொண்டதனால தான் இன்னைக்கு ராஜ வஸ்திரம் எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன அடிமையா வித்ததுனால தான் இன்னைக்கு நான் அதிபதியாயிருக்கிறேன். தேங்க்யூ மை பிரதர். தன்னுடைய அண்ணன்மார்களெல்லாம் கை கொடுத்துருப்பான் யோசேப்பு. வாடா, ஹே கை கூடுறா. அவன் பயந்து வந்திருப்பான். இவன் கூப்பிட்டு இழுத்து வச்சு கை கொடுத்துருப்பான். எப்படி கொடுத்துருப்பான்? ஒன்னால தாண்டா நான் அதிபதியா இருக்கிறேன், உன்னால தாண்டா இந்த அலங்கார வஸ்திரம், உன்னால தாண்டா. நீ மட்டும் அன்னைக்கு சதி யோசனை பண்ணலன்னா, நீ மட்டும் என்னை தண்ணி இல்லாத குழியில தள்ளலன்னா, நீ மட்டும் எனக்கு மேல தவறான பழிகளை சுமத்தலன்னா இன்னைக்கு நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க முடியாது. தேவன் நம்மை அவர் நியமித்திருக்கிற பொசிஷன்ல கொண்டு போய் வைப்பதற்கு ஆண்டவர் நிறைய பேரை பயன்படுத்துவார், நிறைய பேருடைய வார்த்தைகளை பயன்படுத்துவார், நிறைய பேருடைய செயல்களை பயன்படுத்துவார். ஆனா அதுல நாம விழுந்துடக்கூடாது. அது ஒரு கண்ணின்னு நினைச்சு நாம தப்பி போயிட்டே இருக்கணும். ஆமென். இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னா நம்மளை வாழ்க்கையை சீர்குலைச்சிடும். திரும்ப ஒரு விசை சொல்லுகிறேன், மனித வார்த்தைகள் நம்மை சீர்குலைக்கும் போது தேவனுடைய வார்த்தைகள் நம்மை சீர்படுத்தும். ஆமென். கடைசியா ஒரு காரியம், யோபுவை சூழ்ந்திருந்த ஒரு கண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், நண்பர்களின் குற்றச்சாட்டு என்னும் கண்ணி, சோஷியலி ட்ராப்டு. சூழ்ந்திருந்தவர்கள், நண்பர்கள், அவர்களுடைய சமூக கண்ணி, அதை எப்படி சொல்றேன்னு தெரியல, சோஷியலி ட்ராப்ட். நீ எல்லாம் இப்படி கஷ்டப்படணுமா யோபு, நீ எப்படி இருந்தவன் தெரியுமா, நீ இப்படியெல்லாம் வாழ்ந்தவன் தெரியுமா, அப்படியெல்லாம் இருந்துட்டு டக்குன்னு அப்படி புகழ்ந்து பேசிட்டு அடுத்த பக்கம் இன்னொரு பக்கத்தில் நீ ஆண்டவருக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருப்ப, ஏழைகளை வஞ்சித்திருப்ப, அப்படி பண்ணியிருப்ப, இப்படி பண்ணியிருப்ப. ஹி வாஸ் சோஷியலி ட்ராப்ட். சுற்றி இருந்தவர்களால், நண்பர்களால் ட்ராப் செய்யப்படுகிறான். மனிதர்கள் தவறாக நம்மை மதிப்பிட்டாலும் தேவன் நம்மை நியாயமாக நடத்துவார். ஆமென். ஆதரவு தர வேண்டியவர்கள் கூட குற்றம் சாட்டும் போது,
ஆதரவு தர வேண்டியவர்கள் நமக்கு எதிராய் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது, அது பிசாசு நம்மை சூழ்ந்திருக்க பண்ணுகிற ஒரு கண்ணி என்பதை ஒரு தேவ பிள்ளை அறிந்தால், அந்த ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளுக்கு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற காலமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. யோபுவை சந்திக்க வந்த நண்பர்கள் ஒவ்வொருவரும் அவனை குற்றப்படுத்துகிறார்கள். நீ குற்றம் செய்ததால் இந்த தண்டனை, நீ குற்றம் செய்ததால் இந்த தண்டனை. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். யோபு கேட்கிறான், நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் சொல்லுங்கள், நான் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் சொல்லுங்கள், நான் ஏழைகளை வஞ்சித்திருந்தால் சொல்லு, எனக்கு சொல்லு. ஆனா சொல்ல மாட்டான். ப்ரூஃப் இருக்குது. என்ன இருக்குது? ப்ரூஃப் இருக்குது. இந்த ப்ரூஃபை குறா. ப்ரூஃப். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். ஒருவேளை நீ ஏழைகளுக்கு, ஒருவேளை நீ விதவைகளுக்கு, ஒருவேளை நீ எளியவர்களுக்கு, இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறானே தவிர அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்டல. மனிதர்கள் தவறாக மதிப்பிட்டாலும் தேவன் நம்மை நியாயமாய் நடத்துகிறவரானபடினால் அது ட்ராப்பில் இருந்தையும் யோபுவை கர்த்தர் விடுவித்தார். ஆமென். வேலை செய்கிற இடங்களில் சொல்லுவாங்க, படிக்கிற இடங்களில் சொல்லுவாங்க, குடும்பத்தில் சொல்லுவாங்க, சபையில் சொல்லுவாங்க, விசுவாசிகளுக்குள்ள சொல்லுவாங்க, ஊழியர்களுக்குள்ள சொல்லுவாங்க. நம் நேசிக்கிற மனிதர்கள், நண்பர்கள் மூலமாக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும். நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஆதாரம் இருந்தால் கவலைப்படணும். அது ஆதாரம் இல்லைன்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை விரோதமாக ஒருத்தர் குற்றப்படுத்துகிறார் என்றால் அந்த குற்றப்படுத்துகிற பின்னணியத்தில் என்னுடைய காரியங்கள் ஏதாவது இருந்தால் நான் கவலைப்படணும். குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதில் எந்த பின்னணியும் இல்லைன்னா நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை என்னை வீழ்த்துவதற்காக பிசாசு எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம், அது கண்ணி. நான் அந்த கண்ணியில் சிக்கிற கூடாது. யோபுவை சூழ்ந்திருந்த அத்தனை கண்ணிகளுக்கும் யோபு விலகியே இருந்தான். யோபு விலகியே இருந்தான். எதுலேயுமே சிக்கல. பிசாசினுடைய சதிக்கு சிக்கல. பொருளாதார இழப்புன்னு ஃபினான்ஷியலி ட்ராப், அதில் சிக்கல. அடுத்தது உணர்வுபூர்வமாக எமோஷனலாக ட்ராப் பண்ணுறான், அதில் சிக்கல. நாலாவது ஃபிசிக்கலாக சரீரத்தை பாதிக்கிற, அதில் சிக்கல. ஐந்தாவது நெருக்கமான உறவுகளை கொண்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராப் பண்ணுறான், அதில் சிக்கல. கடைசியாக சூழ்ந்திருக்கிற மனிதர்கள், நண்பர்கள், நம்பினவர்கள், இவர்களை கொண்டு ஆமென் சிக்க வைக்கலான்னு பார்க்குறான், அதுலேயும் சிக்கல. அதுலேயும் சிக்கல. அதுலேயும் சிக்கல. ஏன் தெரியுமா அவன் சிக்கல? அவனுக்கு நல்லா தெரியும், நான் போகும் வழியை அவர் ஒருவர் அறிவார். இது எனக்கான சோதனையின் காலம். இது டெஸ்டிங் பீரியட். ஒரு ரயில், ஒரு விமானம், ஒரு பேருந்து இங்கே வந்து அது தன்னுடைய பணியை செய்வதற்கு முன்பாக அது தன்னுடைய ஆலையிலே செய்யப்பட்டு சீர் செய்யப்பட்டு சோதனை ஓட்டம் என்று சொல்லி சில நாட்கள் அது என்ன செய்யணும்? ஓடணும். டெஸ்ட் டிரைவ். கார் வாங்குறதுக்கு முன்னாடி கொண்டு வராங்க. இப்படி ஒரு காரை விசாரித்த உடனே ஃபோன் பண்ணுறான், சார் வேணா நாங்கள் கொண்டு வரோம் சார், நீங்கள் வேணா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். என்ன ட்ரைவ் பண்ணி பாருங்கள்? டெஸ்ட் ட்ரைவ், சோதனை ஓட்டம். ஓட்டி பாருங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா, நல்லா இருக்குதா, மைலேஜ் கிடைக்குதா, ஓட்டி பாருங்க. அப்போ இது எல்லாமே ஒரு சோதனை. அவனுக்கு தெரியும் இது சோதனையின் காலம். புடமிட்ட பின் சுத்த பொன்னாக விளங்க போகிறேன். இது என்னை புடமிடுகிற காலம். அதை நான் அறியாதிருந்தால், இது புடமிடுகிற காலம் என்பதை நான் அறியாதிருந்தால், சத்துரு எனக்கு எதிராய் வைக்கக்கூடிய கண்ணியில் நான் என்ன செஞ்சிருவேன்? சிக்கிடுவேன். சிக்கிடுவேன். இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்கு எதிராக சத்துரு கண்ணி வச்சிருக்கிறான். அது கண்ணின்னு தெரிஞ்சிருச்சா அதுலேருந்து தப்பிடலாம். கண்ணின்னு தெரியலன்னா அதில் என்ன செஞ்சிருவோம்? சிக்கிடுவோம். சிக்கிடுவோம். ஒவ்வொரு நாளும் சர்ப்பம் வந்து ஏவாள் இடத்துல பேசுகிறது, நயமாய் பேசுகிறது. ஒரே நாளில் ஏவாள் வீழ்ந்து விடவில்லை. பக்கத்தில் பார்த்தீங்களா, உங்களெல்லாம் ஒரே இதில் மயக்க முடியுமா என்ன?
ஒவ்வொரு நாளும் வந்து விதவிதமாக பேசியிருக்கோம். ஒரு நாள் டைட்டாக பேண்ட் போட்டு வந்திருப்பான், சர்ப்பத்தை சொல்கிறேன். ஒரு நாள் லூஸாக வந்திருப்பான், அவன் லூஸாக வந்திருப்பான். ஒவ்வொரு நாளும் வந்து ட்ராப் பண்ண நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன். என்ன சர்ப்பம் ஏதாவது சொல்லணும்? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. திரும்ப அடுத்த நாள் வருவான். அடுத்த நாள் வந்து ஏவாள் அப்படியே அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகள்லாம் பார்த்து நிற்கும்போது அப்படியே பார்ப்பான். பார்த்து என்ன இல்லை ஒன்றும் இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் அவளை ட்ராப் பண்ணி ஒரு நாள், இல்லை ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்கக்கூடாது, இல்லை சும்மா கேளுங்க, உங்களை நான் அடிக்கடி பார்க்குறேன் இல்லையா, நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறத நான் அடிக்கடி பார்த்துருக்குறேன், இந்த பஸ்ஸில் நீங்கள் வருவீங்க இல்லையா, கேளுங்க. இல்லை இந்த தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளையெல்லாம் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னது ஓ, எப்படி பாருங்க. அவனை மாறி சதி திட்டம் தீட்டுறதுல வித்துவான் வேற எவனுமே இல்லை. மலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நீர் தாழ குதியும். சங்கீதம் 91 வாசித்திருக்கான் அவன். யாரு? பிசாசு. என்ன சொல்கிறான்? உங்கள் பாதம் கல்லில், பக்கத்தில் பாருங்களேன், அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன். பிசாசு கூட பைபிள் படிக்குது. கரகம் ஃபின்னி, பிசாசு கூட என்ன செய்யுது? பைபிள் படிக்குது. அவன் சொல்றான், பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்துவார்கள் என்று. சதி. என்ன சதி? இவரு ஆமாம்ல, பைபிள் சொல்லி இருக்குதுல்ல. அப்போ ரைட், ரெடி 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி விழுந்தா பிசாசு இங்க இருந்துட்டு சொல்லியிருப்பான், பார்த்தல்ல என் வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கீழ்ப்படிஞ்சிட்டாரு. அப்ப நான் தான் பெரியவன். பசியா இருக்கிறது என்பதை அறிந்து சதி திட்டம் போடுகிறான். இந்த கல்லுகள் அப்பளங்கள் என்னது? அப்பங்களாகும்படி செய்யும். 40 நாள் ஃபாஸ்டிங்கு. நமக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலே அடுத்த நாள் வந்து சில என்கிட்ட கேட்குறாங்க, ஃபாஸ்ட்டாக இவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்தாலும் உடம்பு குறைய மாட்டேங்குது. நான் சொன்னேன், 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் அடுத்த நாளே 3 நாளைக்குள்ளதே சேர்த்து என்ன செஞ்சிடறோம்? சாப்பிட்றோம். நானும் அப்படி தான், எங்கள் சபை மக்களும் அப்படி தான். யார் மெலிஞ்சதாத சரித்திரமே இல்லை. 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஆமே. பத்திய ஜோராக இருந்தாலும் 10,000 கணக்கில் திண்ணியவிலாக நாங்கள். ஆமே. பத்திய ஜோராக இருந்தாலும் எப்படி 10,000 தின்றவங்க நாங்கள். ஆமாம். டே பத்திய ஜோர் சும்மா இருச்சியா எடுத்து வை அப்படின்னு சொல்லி பத்திய ஜோராக இருந்தாலும் என்ன செய்யணும்? என்னண்ணா சாப்பிடுவோம். கர்த்தர் நல்லவன். ஆமென். அதனால தான் நம்ம எவ்வளவு ஃபாஸ்டிங் இருந்தாலும் 1 சென்டிமீட்டர் அளவு என்ன செய்யாது? குறையாது. ஏன்னா அடுத்த நாளே 3 நாள் ஏக்கம். நான் ஃபாஸ்டிங் இருக்க நேரம் சாலை மீன் பொரிச்சாலும் பிரியாணி வச்சாலும் அது வச்சாலும் ஒன்றை தந்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லி மொத்தமாக காலையிலேயே மத்தியானமாக ராத்திரியும் வச்சா அடுத்த நாள் என்ன செய்யும்? அவ்வளோதான். இப்போ 40 நாள் ஃபாஸ்டிங்கு. தெரியும் பிசாசுக்கு. சதி பண்ணுறான். என்ன சதி பண்ணுறான்? ஆண்டவரே இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். உடனே ஆண்டவர் ஹீரோயிசத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அந்த கல் இந்த கல்லா அந்த கல்லா அப்படின்லாம் கேட்கல. ஒரே வார்த்தை, மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்பது உனக்கு தெரியாதா? 40 நாள் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வந்திருக்கிறேன், எனக்கு பசி இல்லை. சதி. மலை உச்சி கொண்டு போய் சொல்றான், இந்த மலைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? இந்த மலைகள் எல்லாம், சபரிமலை எனக்கு, திருவண்ணாமலை எனக்கு, திருப்பரங்குன்றம் எனக்கு, எல்லா மலையும் பாருங்க. திருப்பதி ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, ஜஸ்ட்டு பவுடவுன். என்னது? பணிந்து கொண்டால் போதும். சலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னால் போதும். யாரும் இல்லை. நானும் வெளியே சொல்ல மாட்டேன்.
ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பாருங்கள், ஆண்டவரையே அப்படி ட்ராப் பண்ண பார்த்தானா என்னைய விடுவானா, உங்களே விடுவானா? அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரையே தன் சதி வலைக்குள்ள சிக்க வைக்க பார்த்தான்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், ட்ராப் பண்ணுவான். சதி. ஆண்டவர் சொல்றாரு, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, தேவனை அன்றி வேற எவனையும் பணிந்து கொள்ளக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ யாத்திராம வாசிக்கல? இல்லை ஆண்டவர், அன்னைக்கு லீவு, அன்னைக்கு எடுத்த கிளாஸ் நேரம் நான் என்ன செய்யலை, போகலை. அப்போ போய் எக்ஸ்ட்ரா கிளாஸில் போய் படிச்சுட்டு வா. என்ன இன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வேறு ஒரு காரியத்தை நமஸ்கரிக்க வேண்டாம், வணங்கவும் வேண்டாம், பணிந்து கொள்ளவும் வேண்டாம். அத்தனை சதிகளும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு இது நம்மளை சிக்க வைக்கிற கண்ணி. இன்னைக்கு நமக்கு அது தெரியாதனால சிக்கியிருக்கிறோம். எல்லாம் எழும்பி நிற்க போகிற ஆண்டவருடைய சமூகத்தில். யோபுவை சூழ்ந்து கொண்ட கண்ணிகள். சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறான், அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கு என்னை விலக்கி ரட்சியும், என்னை விலக்கி ரட்சியும். எத்தனை சூழ்நிலையிலும் அவன் விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை. யோபுவை சூழ்ந்து கொண்ட கண்ணி. யோபுவே, கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே உண்டான பயங்கரங்கள் நிமித்தம் நீ கலங்கி போயிருக்கிறாய். இது கண்ணி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு கலக்கமே இல்லை. இது என்னை தேவனை விட்டு, விசுவாசத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவ சபையை விட்டு என்னை வழிவிலக செய்வதற்கு பிசாசு கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் கண்ணி என்பதை நான் அறிந்து விட்டால், என் பலவீனத்தை காரணம் காட்டி உன்னால் இனி முடியாது, நீ செய்யாத, மைக் எடுக்காத, பேசாத, கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு கொடு, வெளி ஊழியத்துக்கு போகாத, அப்படி இப்படின்னு எனக்கு என்ன சொல்லி அந்த என்னை ஸ்டாப் பண்ண பார்க்குறான்னா, நான் அது கண்ணின்னு தெரியாமல் நான் அதில் சிக்கிட்டேன் அப்படின்னா என் லைஃப் போயிடும். என் நல்லதுக்கு பேசுகிறது போலே பேசுவான், என் சரீரத்தில் அக்கறை இருக்கிற மாதிரியே பேசுவான். சொல்லணும், என் சரீரத்தை நீ தொட்டாலும் என் ஆவி ஆத்மாவும் தேவனோடு இணைந்திருக்கிற வர இந்த பலவீனங்கள், இந்த வலிகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. Thank you Jesus, hallelujah, thank you Jesus. சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ ஆவியில் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நல்ல கைத்தட்டி, இன்று அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் போகவில்லை. ஆமென். சொல்லுவோம், உந்தன்
வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் சாத்தானி சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம்மேசு உடை தெரிவா. சாத்தானி சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம்மேசு உடை தெரிவார். துயின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். இந்த வல்லமைகள் சொல்லுங்க, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. நம்மை சூழ்ந்திருக்கிற கண்ணிகள், நம்மை விழத்தள்ள நினைக்கிற கண்ணிகளை ஆண்டவர் இந்த மதியான நேரம் அறுத்தறிவா. ஏசப்பா உங்க நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் என்னை சூழ்ந்திருக்கிற கண்ணிகள் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் ஆமே. அது மகிமை மாறல, மகிமை மாறல. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் இயேசுவே மாறவே இல்லப்பா. எங்களை சூழ்ந்திருக்கிற கண்ணிகள், எங்கள் குடும்பங்களை சூழ்ந்திருக்கிற கண்ணிகள், சாத்தானின் சதி என்கிற கண்ணிகள் இந்த காலை நேரத்தில் அது அறுபடட்டும். ஜெபம் பண்ணுங்க. என்னை சுற்றிலும் சதி வலைகளை பின்னி இருக்கிற சத்துருடைய சதி திட்டங்கள், என் குடும்பத்துக்கு எதிராய் அவன் போடுகிற சதி திட்டங்கள், என் பிள்ளைகளுக்கு எதிராய் அவன் போடுகிற சதி திட்டங்கள், என் சபைக்கு எதிராய் அவன் போடுகிற சதி திட்டங்கள், என் ஊழியத்துக்கு எதிராய் அவன் போடுகிற சதி திட்டங்கள், அது சாத்தானுடைய கண்ணி என்பதை அறிந்து அதிலே சிக்காதபடிக்கு, அதுக்கு வழிவிடாதபடிக்கு, அதை மேற்கொள்வதற்கான பலனை, சத்துவத்தை ஆண்டவர் எங்கள் குடும்பங்களுக்கு நீ தருவீராக, எங்கள் பிள்ளைகளுக்கு நீ தருவீராக. Oh hallelujah, 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 hallelujah. ஆமென். நீ விருதாவா ஆண்டவரை சேதிக்கிற, நீ விருதாவா ஆலயத்துக்கு போற, நீ விருதாவா ஆண்டவர் அன்பா இருக்கிற, இப்படி சதி திட்டங்களை போடுவான், சதி திட்டங்களை போடுவான், சதி திட்டங்களை போடுவான். நீ நல்லா தெரிஞ்சுக்கோ தேவ ஜனமே, இது பிசாசு என்னை விழ தள்ளும்படிக்கு அவன் போடுகிற சதி என்பதை தேவனுடைய கிருபையினால் அறிந்து கொண்டு அதில் சிக்காதபடிக்கு அதை மேற்கொண்டு வருவாயானால் எந்த பிசாசின் வலைகளுக்கோ நீ சிக்காதபடி அவர் உன்னை காப்பாற்றுவார். சாத்தானின் சதிகளுக்கு சிக்காத, சாத்தானின் வலைகளுக்குள்ள சிக்கிறாத, சாத்தானின் ஆசை வார்த்தைகளுக்கு சிக்கிறாத. அது சதி, அது உன்னை வீழ்த்துவதற்கான சதி. நயமாய் பேசுவான், நயவஞ்சகமாய் பேசுவான், அன்பாய் பேசுவான், ஆதரவாய் பேசுவான். ஆமென், ஆமென். ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசுவான். ஆனா அது பிசாசு நம்ம விழத்தள்ள பண்ணுகிறக்கு சதி. அந்த சதியில சிக்காத, சதியில சிக்காத. அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை சந்தேகப்பட வைப்பான். சிக்கிறாத. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை கேள்விக்குறியாக்குவான். சிக்கிறாத. லாசரு மரித்து போனா ஊரார் வந்து மரியாள் இடத்துல, மார்த்தாள் இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, நீ வர்ற நேரம் எல்லாம் அந்த பாஸ்டரை வீட்டில் கூப்பிட வச்சு சாப்பாடு கொடுத்தியே, வந்தாரா, சொல்லிவிட்டியே, என்னன்னு கேட்டாரா?
மார்த்தாளும் மரியாளும் அந்த சதியில் சிக்கவே இல்லை, சதியில் சிக்கவே இல்லை, சதியில் சிக்கவே இல்லை. சாத்தானின் வேலை எப்போது நம்முடைய விசுவாசத்தை சந்தேகப்படுத்துவதா? சிக்கிறாத, சிக்குனா சீரழிஞ்சிருவேன். நானே சிக்குனாலும் என் வாழ்க்கை சீரழிஞ்சிரும். ஃபினான்ஷியலாக ட்ராப் பண்ணுவான், நஷ்டத்தை கொண்டு வருவான். சோர்ந்து போயிடாத, அது அவனுடைய கண்ணி. அதை கொண்டு வந்து செல்வம் போயிருச்சு, ஆஸ்தி போயிருச்சு, பணம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி உன்னை தேவனை விட்டு விலக பண்ணுவான். நீ சொல்லணும், நான் தாயின் கற்பத்திலிருந்து வரும்போது நான் என்ன சார் கொண்டு வந்தேன், போகும்போது என்ன கொண்டு போக போகிறேன், அந்த ஆட வேண்டிய ஆகாரத்தை அவர் அன்றன்றைக்கு தந்தாலே அது போதும் அப்படின்னு நீ சொல்லுவினா அந்த கண்ணியிலையும் நீ சிக்க மாட்ட. அடுத்தது எமோஷ்னலை கொண்டு வருவான், உணர்வு பூர்வமாக பாதிப்பான். இவ்வளோ நாளும் நீ நம்பிக்கையாக இருந்தியே, இவ்வளோ நாளும் உன் பிள்ளை மேலே இவ்வளோ பாசமாக இருந்தியே, இப்போ உன் பிள்ளையே உனக்கு இல்லைன்னு வருது, உன் பிள்ளையா இயேசுவா அப்படின்னு சொல்லி வந்து நிற்பா. பிள்ளையா ஊழியமான்னு வந்து நிற்பா. சபையா பிள்ளையா அப்படின்னு வந்து நிப்பாட்டுவான். எமோஷ்னலி பிளாக்மெயில் பண்ணுவான் பொல்லாத பிசாசு. அதுக்கு நீ தப்பணும். அதுக்கு தப்பணும்னா அது ஒரு கண்ணின்னு நீ தெரிஞ்சுக்கணும். மிகுந்த துயரத்தின் நடுவிலேயும் ஒருவன் தேவனை துதிப்பவனாயிருந்தால் அந்த துயரங்கள் அவனை தூளிலே அல்ல, அந்த துயரங்கள் அவனை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும், உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். உன்னை உடலை வருத்துகிற கண்ணியை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான், எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் வீக் ஆக்குவான், எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வீக் ஆகும். உனக்கு இந்த பலவீனம் இருக்குது, உனக்கு இந்த வியாதி இருக்குது, உனக்கு இந்த வலி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பலவீனத்தை ஒரு கண்ணியா அவன் உபயோகப்படுத்த பாப்பா. நீ சொல்லணும், என் சரீரம் பலவீனமாக இருக்கிறது, என் ஆவியும் என் ஆத்துமாவும் தேவனோடு இசைந்திருக்கிறது, நான் இந்த கண்ணியில் சிக்க மாட்டேன். வலியை கொடுத்து விசுவாசத்தை விட்டு துவண்டு போக பண்ணுவான் பிசாசு. ஆண்டவர் சொல்லுவார், இந்த வழிகள் தான் நான் உனக்கு ஆயத்தப்படுத்தும் வழிகளுக்கான ஆதாரம். கொஞ்சம் சகிச்சிக்கோ மகனே, கொஞ்சம் சகிச்சிக்கோ மகளே. ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டோடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும், பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடாது. நெருக்கமான உறவுகளை கொண்டு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ராப் பண்ண பாப்பா. நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களா, நான் சொன்னால் இது கேட்க மாட்டீங்களா? யோபு சொன்ன ஒரே பதில், பைத்தியக்காரி. நன்மையை மட்டும் போய் பெற்றுவிட்டு தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பா, தேவனை தூஷித்த ஜீவனை விடு, தேவனை தூஷித்த ஜீவனை விடு. மனித வார்த்தைகள் நம்மை சீர்குலைக்கும் போது தேவனுடைய வார்த்தைகள் நம்மை சீர்படுத்துகிறது. சோஷியலி ட்ராப் பண்ணுவான். சமுதாயத்தில் மனிதர்களை கொண்டு வந்து, நண்பர்களை கொண்டு வந்து, பாரு நான் எப்படி இருக்கிறேன் பாரு, நான் படித்து வேலை பார்க்குறேன் பாரு, நீ படிச்சிருக்கிற ஊழியம் செய்கிற, என்னை ட்ராப் பண்ணா, இவ்வளோ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஊழியம் பண்ணுற, நல்லா வேலை பார்த்துருக்கலாமே. கண்ணி உடனே நமக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடக்கூடாது. இது கண்ணின்னு தெரிஞ்சு மனித வார்த்தைகளுக்கு நீங்களாகணும். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. மனிதர்கள் நம்மை தவறாக மதிப்பிட்டாலும்
தேவன் நம்மை நியாயமாய் நடத்துவார். இந்த மத்தியான நேரம் தேவனுடைய வார்த்தைகள் எங்கள் நடுவிலே வெளிப்பட்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இது கண்ணி என்பதை நாங்கள் அறிந்து, இது எங்களை சூழ்ந்திருக்கிற கண்ணிகள் என்பதை நாங்கள் அறிந்து, அந்த கண்ணிகளில் நாங்கள் சிக்காதபடிக்கு எங்கள் கால்களை காத்து கொள்வீராக. அந்த வலைகளுக்கு எங்களை நீங்களாக்குவீராக. அந்த கண்ணிகளுக்கும் அந்த சுருக்குகளுக்கும் எங்கள் கால்களை, எங்கள் வாழ்க்கையை விலக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கண்ணிகளில் எல்லாம் சிக்காதபடி தன்னை காத்து கொண்ட யோபு இரட்டத்தனையான நன்மையை பெற்றது போல நாங்களும் எங்கள் சபையும் எங்களை சூழ்ந்திருக்கிற எந்த கண்ணிகளிலும் சிக்காதபடிக்கு ஆண்டவரே இரட்டத்தனையான நன்மையை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரம் எங்களை ஆளுகை செய்ததற்காக நன்றி. கண்ணி தெரித்தது, நாங்கள் தப்பினோம் என்ற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எல்லா துதிக்க மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.